ஹாய் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் குரு கிருப்பா. இந்த வீடியோவில் என்ன பார்க்கலான்னா, ஜென்ரல் இங்கிலீஷ்க்கான ஆத்தர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஆத்தர்ஸ் வந்து நிறைய அதர் ஒர்க்ஸ் வந்து எழுதி வச்சுருப்பாங்க. அது வந்து நம்மளுக்கு வந்து கொஷன்ஸில் ஷூட் அவுட் ஆகுது இல்லையா, அதனால் கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு நான் எல்லா ஆத்தரும் ஒரு இடத்துல கொடுத்துருக்கேன். சரி வாங்க வீடியோ பார்ப்போம். ஆர்எல் ஸ்டீவன்சன் இவரோட அதர் ஒர்க்ஸ் பாருங்கள். ட்ரெஷர் ஐலண்ட், கிட்னாப்டு, ஸ்ட்ரேஞ்ச் கேஸ் ஆஃப் டாக்டர் ஜெக்கில் அண்ட் மிஸ்டர் ஹைட், A Child's Garden of Verses, A Child Garden of Verses. இது வந்து ஷார்ட்கட் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து நீங்கள் என்ன க்ரியேட் பண்ணியிருக்கீங்களோ உங்களுக்கு நல்லா தெரியும். அப்போ தான் இது வந்து நான் இவருக்கு வந்து செட் பண்ணேன்ற மாதிரி வந்து வச்சுருப்பாங்க. நான் வந்து சில்ட்ரன்ஸ் வந்து ஸ்ட்ரேஞ்ச் சில்ட்ரன்ஸ் வந்து கிட்னாப் பண்ணுறாங்க, எதுக்காகனா ட்ரெஷர் அவங்கக்கிட்ட இருக்கும், அந்த மாதிரி அதுக்கு தான் நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் ஓன் ஸ்டோரியை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜான் கீட்ஸ் வந்து எண்டிமியான் எ பொயட்டிக் ரொமான்ஸ் போயம் எழுதியிருக்காரு. இவரோட ஒர்க் வந்து எண்டிமியான், இது ஆல்ரெடி கொஷின்ஸில் வந்திருக்கு, நம்மளே பார்த்துருக்கோம் இல்லையா. எண்டிமியான் வந்து யார் எழுதுனது? ஜான் கீட்ஸ். எ பொயட்டிக் ரொமான்ஸ். ரஸ்கின் பாண்ட் எழுதின அதர் ஒர்க்ஸ் பார்ப்போம். ரூம் ஆன் த ரூஃப், an island of trees, a bond with the mountains, the India I love, our trees still grow. இதுக்கு தான் வந்து சாகித்ய அகாடமி வந்திருக்குது. our trees still grow. ப்ளூ அம்ப்ரெலா. எல்லா ஒர்க்குமே கொடுத்துருப்பாங்க ஒரே கொஷனில், ஆனாலுமே சாகித்ய அகாடமி வாங்கின புக்கு ஒர்க் எதுனா our trees still grow. இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் வந்து வரும். நெக்ஸ்ட் பாருங்கள், ராபர்ட் ஃப்ராஸ்ட் வந்து த ரோட் நாட் டேக்கன். அதர் ஒர்க்ஸு வெஸ்ட் ரன்னிங் ப்ரூக்கு, மெண்டிங் வால், ஆஃப்டர் ஆப்பிள் பிக்கிங். சரிங்களா, இல்லை உங்களுக்கு கீ பாயிண்ட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கணுன்னா ரோடு, ப்ரூக்கு, வால், ஆப்பிள். இது யாரோட ஒர்க்கில் இதெல்லாம் வருதுன்னா ராபர்ட் ஃப்ராஸ்டோட ஒர்க்கில் வருது. நெக்ஸ்ட் பாருங்கள், வில்லியம் பிளேக் எழுதின அதர் ஒர்க்ஸ் வந்து த லேம்ப், த டைகர், ஏ பாய்சன் ட்ரீ. ஒரு லேம்பு டைகர் வந்து பாய்சன் குடிச்சு செத்து போச்சு. அப்போ அது பண்ண வேலை வந்து பேக் மாதிரி இருக்குது இல்லையா. வில்லியம் பிளேக். மார்க் ட்வைன், அண்ட் அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டாம் சேயர் அண்ட் அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் ஹக்கல்பெரி ஃபின். இந்த ரெண்டு ஒர்க்கு யாரோடதுன்னா மார்க் ட்வைன். இது வந்து பென் நேம் தான் கொடுத்துருக்காங்க, ஃபுல் நேம் வேறு இருக்கு இல்லையா, பார்த்துக்கோங்க. கிவ் பட்டேல் வந்து ஈவினிங், ஃபாரன்சிக் மெடிசன் ஃப்ரம் பாம்பே சென்ட்ரல் போயம்ஸ். ஈவினிங்கு ஃபாரன்சிக் மெடிசன் ஃப்ரம் பாம்பே சென்ட்ரல் போயம்ஸ் எழுதினவர் வந்து கிவ் பட்டேல். 3 ஒர்க்கு. நெக்ஸ்ட் பாருங்கள், நார்மன் லிட்டில்ஃபோர்ட் வந்து லைஃப் அண்ட் நேச்சர் காமெட். லைஃப் அண்ட் நேச்சர் அந்த ஒர்க் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் கரோலின் அண்ட் பவுல்ஸ் வந்து த ரிவர், த லிட்டில் லேடி பேர்ட், த சாப்டர் அண்ட் சர்ச்யார்ட், டேல்ஸ் ஆஃப் ஃபேக்ட்ரிஸ். சரிங்களா, ரிவர் பக்கத்தில் ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது, அங்கே வந்து சர்ச் இருக்குது, அந்த சர்ச்சில் நிறைய லேடி பேர்டு இருக்குது. கரோலின் அண்ட் பவுல்ஸ் எழுதிருக்கிறது 4 ஒர்க்கு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சச்சின் வந்து பிளேயிங் இட் மை வே. இது வந்து ஒரு ஆட்டோபயோகிராஃபி எது, பயோகிராஃபி எதுன்னு கூட கேட்கலாம். அப்போது சச்சின் எழுதுனது வந்து ஆட்டோபயோகிராஃபி. ருடியார்ட் கிப்ளிங் வந்து ஜங்கல் புக்கு இஃப்ன்ற போயமும் எழுதியிருக்காரு. நெக்ஸ்ட் ஜேம்ஸ் ஃபால்கனர் கிர்க்ராப் வந்து ஃபஸ்ட்டு த ட்ரவுண்ட் செயிலர் அட் த டவுன்ஸ். எப்போ வந்து இது ஸ்டார்ட் ஆச்சு? 1947 தான் வந்து இந்த ஒர்க் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி லாஸ்ட் ரெட் ஸ்குரில் ப்ரெஸ் வந்து 2008 பண்ணியிருக்காரு. இயர்ஸ் பார்த்துக்கோங்க, 2 கொடுத்து இயர்ஸ் கூட கொடுக்கலாம். நெக்ஸ்ட் மேரி மேப்ஸ் டாட்ஜி வந்து ஹான்ஸ் பிரிங்கர் இந்த நாவல் தான் எழுதியிருக்காங்க, மேரி மேப்ஸ் டாட்ஜி. நெக்ஸ்ட் வந்து ஆர்த்தர் இக்னாட்டியஸ் கெனான் டாயில் வந்து ஸ்டோரிஸ் ஆஃப் ஷெர்லாக் ஹோம்ஸ் எழுதியிருக்காங்க. த லாஸ்ட் வேர்ல்டு, டெய்யார் தான் வந்து லாஸ்ட்டாக நடக்கும் இல்லையா, அப்போ லாஸ்ட் வேர்ல்டு, ஸ்டோரிஸ் ஆஃப் ஷெர்லாக் ஹோம்ஸ். எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட் பாருங்கள், த ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலிஸ், த கரேஜ், டீம் ஒர்க். 3 ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலி, கரேஜ், டீம் ஒர்க்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸாமில் நல்லா ட்ரிக்கியாக ஞாபகம் வச்சுட்டு எழுதுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.